ஹிந்தி பேசுறவங்க மேலேயோ இல்ல ஹிந்தி மொழி மேலேயோ நமக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியுமே கிடையாது. ஆக்சுவலா அதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டோம். தமிழ்நாட்டுல ஏதோ ஹிந்தி எதிர்க்கிறாங்க அப்படின்னு இல்லை. நீங்க ஹிந்தி திணிக்கும் போது நம்ம ரெசிஸ்ட் பண்றோம். ஹிந்தி மேல நமக்கு எந்த இதுவுமே இல்லை. அங்க அவங்க சொல்றது நாங்க ஹிந்தியை மட்டும் திணிக்கலையே, நாங்க வந்து 3 லாங்குவேஜ் படிங்கன்னு சொல்றோம், 3வது எதை வேணா நீங்க படிங்கன்னு சொல்றோம். 3வது ஏதாவது படிக்கணும்னா நான் சைனீஸ் தான் படிப்பேன். ஏன் எதனால அப்படி சொல்றேன்? ஏன்னா உலக பொருளாதாரம் இன்னைக்கு வந்து தனியா பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்றேன் 2 லாஜிக் தான் எனக்கு. ஒண்ணு இமோஷனலா கனெக்ட் பண்ணுங்க, இல்ல எக்கனாமிக்கா கனெக்ட் பண்ணுங்க. இது 2த்தையும் தவிர வேற எதுவுமே லாஜிக் கிடையாது. உங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கெல்லாம் நாங்க வந்து பலியாடாவ மாற முடியாது. நீடே இல்ல. நீடே இல்லாம நான் எதுக்கு படிக்கணும்? நான் ஏன் சைனீஸ் படிப்பேன்? 3வதா படிக்கணும்னு ஒரு ஆப்ஷன் சைனீஸ் படிப்பேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க, சைனாவோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2045 2050 இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு வரக்கூடிய வளர்ச்சி இன்னைக்கு சைனால இருக்குன்னு சொல்றோம். அதாவது அமெரிக்காவை விட சைனா 25 வருஷம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்குன்னு சொல்றான். சோ அப்ப அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி மிக மிக அதிகம். இந்த ட்ரம்ப் இலானோட கூத்தெல்லாம் பார்க்கும் பொழுது சைனா உண்மையாலுமே அமெரிக்காவை காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு. அவங்களே சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்குவாங்க போல இருக்கு. சோ அந்த மாதிரி ரொம்ப மோசமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் சைனா வந்து ரொம்ப அட்வான்ஸா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்த எக்கனாமிக் சூப்பர் பவரா குளோபல் பவரா வர்றதுக்கு சைனா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்போ அதை படிக்கிறது பெட்டர், சைனீஸை படிக்கிறது பெட்டர். இப்போ பிரெஞ்சோ ஜெர்மனோ ஹிந்தியோ வேற மத்த இந்தியன் லாங்குவேஜ் படிக்கிறது எனக்கு என்ன பயன் இருக்குன்னு எனக்கு தெரியல.